الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقال الله تعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. صدق الله العظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: المسلم من سلم المسلمون من لسانه ويده. وقال أيضا حبيبنا محمد صلى الله عليه وسلم: من حسن إسلام المرء تركه ما لا يعنيه، أو كما قال عليه الصلاة والسلام. ஜுமாவின் கடமையை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லம் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் நம்மை படைத்தவன், நம்மை பராமரிக்குகிறவன், நம் சகல தேவைகளை நிறைவேற்றி தருகிற இரக்கமுள்ள அந்த வல்லவன் அல்லாஹ் நம்முடைய உலக வாழ்க்கையில் என்னும் நம்மிலிருந்து எதை எதிர்பார்க்கிறானோ, எந்த நல்ல இஸ்லாமியர்களாக நாளை மறுமையில் சுவனத்தை தயார் செய்வதற்கு செயல்பாட்டுக்குரிய முஸ்லிம்களாக வாழ வேண்டும் என்று வல்ல ரஹ்மான் ரப்பல் ஆலமீன் நம்மை பணித்துக் கொண்டும் அழைத்துக் கொண்டும் இருக்கிறானோ, அப்பேற்பட்ட உன்னதமான உயரிய சுவனபதியை அடைகிற பாக்கியம் பெற்றவர்களாக நாம் ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவும், அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாம் என்று அன்போடு தடுத்திருக்கிறானோ அப்படிப்பட்ட அனைத்து செயல்பாடுகள் இருந்தும் நம்மை நாம் முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் என்ற ஒருவன் நம்மை படைத்தான், நம்மை பாதுகாக்குகிறான், நம்மை பராமரிக்குகிறான் என்ற நம்பிக்கையோடு வாழுகிற நாம், அப்பேற்பட்ட நம்மை பார்த்து வல்லவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுடைய பல பகுதிகளிலும் ஈமானுடைய மக்களே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, விசுவாசம் கொண்ட மக்களே என்று அல்லாஹ் அழைத்துக் கொண்டே இருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அந்த ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஈமானுடைய மக்களாகி அவனை நம்பி வாழுகிற நம்மை பார்த்து பல நசீஹத்துகளை, பல உபதேசங்களை அல்லாஹ் குர்ஆன்ல செய்து கொண்டே இருக்கிறான். அதில் ஒரு நசீஹத் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான்: ஈமானுடையவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்தி, அல்லாஹ் என்ற ஒருவனை முழுமையாக நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். எந்த அல்லாஹ் எங்களை உலகத்தில் படைத்தான் என்று நாம் நம்பியிருக்கிறோமோ அந்த அல்லாஹ்வே சொல்கிறான், நீங்கள் அந்த அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஹக்க துகாத்தியை முழுமையான முறையில் பயந்து கொள்ளுங்கள். இந்த ஹக்க துகாத்தியை முழுமையான முறையில் பயந்து கொள்ளுங்கள் என்ற இறை வசனத்திற்கு பல சஹாபாக்களுக்கும் விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள். குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா போன்ற கூட்ட பெரும் சஹாபாக்கள், குர்ஆனை மிக விளங்கிய சஹாபாக்கள் அதுக்கு விளக்கம் சொல்கிறவர்கள் சொல்வார்கள்: யுதாஉ வலா யுஸா, அல்லாஹ் அவன் எவைகளை சொல்லியிருக்கிறானோ அவைகளில் அவனுக்கு நாம் வழிபட வேண்டும், அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடாது, அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடாது. அந்த அல்லாஹ்வை பொறுத்தவரை யுஷ்கரு வலா யுக்பர், அவன் நமக்கு தந்திருக்கிற எல்லா நிஅமத்துகளுக்கும் நாம் நன்றி செலுத்துகிறவர்களாக வாழ வேண்டும், நன்றி மறந்தவர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது. மூணாவது சொல்வார்கள் அந்த பெரும் சஹாபாக்கள் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கு யுஸ்கரு வலா யுன்சா, அந்த அல்லாஹ் எந்த நிலைமையிலும் அவன் ஞாபகப்படுத்தப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அந்த அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு இஸ்லாமியர்கள் மீன்கள் என்பவர்கள் வாழ வேண்டும். வலா யுன்சா, அவன் மறக்கடிக்கப்படக்கூடாது, அதாவது அவனை நாம் மறந்து விடக்கூடாது. தெரியுமான சகோதர, மூணு விஷயங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நேரமும் நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு என் வாழ்வை நான் கழிக்குகிறேனா அல்லது அல்லாஹ்வை மறந்து விடுகிறேனா? நம்முடைய வாழ்க்கையில் தவறு செய்கிறோமாக இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில் பாவம் செய்கிறோமாக இருந்தால் நாம் அல்லாஹ்வை மறந்து விட்டோம். ஷைத்தான் நமக்கு நண்பனாக மாறிவிடுகிறான்.
அல்லாஹ் தந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற தன்மை இல்லை, இருந்தும் இல்லாததை போன்று இல்லை இல்லை என்றே பாடுகிறோமாக இருந்தால் அல்லாஹ் தந்த அந்த நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாக நாம் ஒரு காலம் ஆக மாட்டோம். கனிமன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் நம்மை பார்த்து சொல்கிறான் அந்த தொடர் வசனத்தில் வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன், உலகத்தில் அல்லாஹ் என்ற ஒருவனை முழுமையாக பயந்து நல்ல முஸ்லிம்களாக இந்த உலகத்திலிருந்து வஃபாத் ஆகுங்க. இந்த உலக வாழ்வை முடிக்குகிற பொழுது நல்ல முஸ்லிம்கள் என்ற பெயரோடு இந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹ்வுடைய நசீஹத். அல்லாஹ் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான் சகோதரர், அல்லாஹ் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறான். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இனிமான சகோதரர்களே, ஒரு உண்மையான முஸ்லிமாக உலகத்தில் வாழ வேண்டும் என்றால் சக்கராத்துடைய நேரத்தில் அல்லாஹ்வினால் பொருந்தி கொள்ளப்பட்ட ஒரு உண்மை முஸ்லிமாக சுருக்கம் சொல்வதாக இருந்தால் ஒரு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு மனிதனாக உலக வாழ்வை முடிப்பதாக இருந்தால் அதற்கும் அல்லாஹ் நசீஹத் செய்கிறான். உங்களோட வாழ்வு எப்படி அமைய வேண்டும், ஈமானுடைய மக்களுடைய வாழ்வு எப்படி அமைய வேண்டும்? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், உலகத்தில் வாழுகிற பொழுது என்னை படைத்தவன், என்னை பராமரிக்கிறவன், உணவு தருகிறவன், குடிக்க தண்ணீர் தருகிறவன், உடுக்க உடை தருகிறவன். மனிதனுடைய வாழ்க்கையில் நாம் எவைகளையெல்லாம் தேவை தேவை என்று உணர்கிறோமோ, என்ன தேவைகளை மனிதனுக்கு அவசியம் என்று அல்லாஹ் உருவாக்கி இருக்கிறானோ அந்த தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்குரிய சாதனங்களையும் அல்லாஹ் தான் படைத்திருக்கிறான். நாங்கள் நீங்கள் சாப்பிடுகிறோம் சகோதரரை, சாப்பாடை தருகிறவன் யாரு? அல்லாஹ் தருகிறான். சாப்பாட்டை அல்லாஹ் தருகிறான். அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், நீங்க விவசாயம் செய்கிறோம் என்று செய்கிறீர்களே, அந்த விவசாயத்தை நீங்க செய்றீங்களா, நாங்க செய்யறோமா? அல்லாஹ் கேட்கிறான். சூரத்துல் வாக்கியா ஒவ்வொரு நாளும் மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு, மகரிபுக்கு பிறகு ஓதுவது சுன்னத் என்று உலமாக்கள் நமக்கு அடையாளப்படுத்தி தந்திருக்கிறார்கள். அந்த சூறாவை ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விசாலமான ரிஸ்கை ஏற்படுத்தி தருவான் என்பது உலமாக்கள் சொல்லித் தருகிறார்கள். அந்த சூறால் அல்லாஹ் கேட்கிறான், அன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், விவசாயம் இருக்குகிறதே, சாப்பிடுகிறோமே சோறு, அந்த அரிசியில எத்தனையோ வகைகள் அரிசி. சுப்ஹானல்லாஹ், கனிமான சகோதரர், அல்லாஹ் தருகிறான் சகோதரர்களே, அல்லாஹ் தருகிறான். தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கிறோம், தருகிறவன் யாரு சகோதரர்களே? அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கிற தண்ணியை உப்பு தண்ணியாக நாங்க மாத்திட்டா வேற யார் உங்களுக்கு தண்ணி கொண்டு வந்து தருவா? சூரத்துல் முல்க் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் என்று ஓதுகிறோமே, அதுவும் இரவு நேரத்தில் ஓதுவது சுன்னத்தான சூரா. நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃப்ல வருது, தூக்கத்துக்கு முன்னால சூரத்துல் சஜ்தா, சூரத்துல் முல்க் இது ரெண்டையும் ஓதாம தூங்க மாட்டாங்க. முயற்சி செய்ய சகோதரர், இப்பேற்பட்ட சுன்னாக்களை ஓத நாம் வாழ்க்கையில் நம்மை பழக்கப்படுத்திக் கொள்வோம். அந்த சூரத்துல் முல்க்ல கடைசியாக அல்லாஹ் கேட்கிறான், நீங்க குடிக்கிற தண்ணியை நாங்க உப்பு தண்ணியாக மாத்திட்டா உங்களுக்கு குடிக்கிற தண்ணி யாரு கொண்டு வருவா? யாரு கொண்டு வருவா? குடிப்பதற்கான தண்ணீரை வானிலிருந்து மழையாக உங்களுக்கு நாம் பொழிய வைக்கிறோமே, இதை யாரு செய்கிறார்? எல்லாரும் அல்லாஹ் செய்கிறான் சகோதரர். நானும் நீங்களும் வெள்ளிக்கிழமை வந்தா பசந்தா ஜும்மாவுக்கு போகணும், அழகா அயன் பண்ணி கழுவு உடுப்பு அயன் பண்ணி அத்தர் போட்டு பசந்தா வருகிறோம். நிறைய பேர் வெள்ளிக்கிழமையில வெள்ளைய உடுப்புறது விரும்புவாங்க. அல்ஹம்துலில்லாஹ், வெள்ளை நிறமான உடுப்பு என்பதை நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி விரும்பினாங்க, அதை உடுக்க சொன்னாங்க. அதுல நீங்க கஃபன் செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. வெள்ளையை உடுங்க, அதிலேயே உங்களோட கஃபனையும் அமைத்துக்கோங்க என்று சொல்லியிருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உடுப்பை தருகிறவன் யார் சகோதரர்களே? நானும் நீங்களும் எங்களை அழகுபடுத்துவதற்கு உடுக்குகிற உடுப்பு அல்லாஹ் சொல்கிறான், யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, கத் அன்ஸல்னா அலைக்கும் லிபாஸை யுவாரி சௌஆத்திக்கும் வரிஷா, நீங்க அழகுபடுத்தி உடுக்குற உடுப்பு, உங்களுடைய அவுரத்தை மறைச்சு உடுக்குற உடுப்பு, இதை நாங்க தான் உங்களுக்கு தந்திருக்கிறோம். இந்த உலகத்துல நானும் நீங்களும் அனுபவிக்குகிற ஒவ்வொன்றும் சகோதரர்களே எங்களை படைச்ச ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் தந்தது. அல்லாஹ் எதிர்பார்க்கிறான், இந்த சிந்தனையோடு அல்லாஹ் எனக்கு தந்தான் என்ற நன்றி கடனோடு உலகத்தில் எந்த மனிதர்கள் சக்கராத் வரை தன்னுடைய வாழ்க்கையை இஸ்திகாமத்தாக்கிக் கொள்வார்களோ, சும்ம தகாமு ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. கனிமான சகோதரர், சக்கராத்துடைய நேரத்துல நானும் நீங்களும் சக்கராத்துடைய நிலைமையில் இருக்குகிற பொழுது ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் வருவாங்க. அல்லாஹ் எனக்கு உங்களுக்கு இந்த சந்ததிகளுக்கு அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாங்க. ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் வரப்போறாங்க, வந்து சொல்லுவாங்க, அல்லா தகாஃபு, நீங்க பயப்படாதீங்க, வலா தஹ்சனு, நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம், நீங்க போற இடம் வஅப்ஷிரு பில் ஜன்னah அல்லதி குன்தும் துஅதுன், நீங்க உண்மையான முஸ்லிம்களா உலகத்துல வாழ்ந்து இந்த உலக வாழ்வை முடிக்குகிற பொழுது எந்த சுவர்க்கம் இருக்குகிறது என்று அல்லாஹ் உங்களுக்கு வாக்குறுதி தந்தானோ, அல்லாஹ் எந்த வாதாவை செய்தானோ அந்த சுவர்க்கத்துக்கு நீங்க போறீங்க. உங்களுக்கு என்ன கவலை, உங்களுக்கு என்ன பயம்? எதுக்கு கவலை, எதுக்கு பயம்? சக்கராத்துடைய நேரத்துல நல்ல மக்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை
நாளை மறுமையில மஹ்ஷரிலும் சொல்லப்படும் என்பது அல்லாஹ்வுடைய குர்ஆன். அல்லாஹ் சொல்வானாம், யா இபாதி லா கௌஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹ்ஸனூன். இந்த மஹ்ஷருடைய நேரத்தில் இருக்கிற உண்மையான மக்களுக்கு அல்லாஹ்வுடைய குர்ஆனை அத்தாட்சிகளை ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு, உண்மை முஸ்லிம்களாக வாழ்ந்து மரணமடைந்த உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் சொல்வான், யா இபாதி லா கௌஃபுன் அலைக்குமுல் யௌம் வலா அன்தும் தஹ்ஸனூன். அவங்க யாரு? அல்லதீன ஆமனூ பிஆயாத்தினா வகானூ முஸ்லிமீன். உலகத்துல என்னுடைய ஆயாத்துகளை, நான் சொன்ன கடமைகளை, கட்டளைகளை வாழ்க்கையை நம்பி செயல்பட்டவர்கள், உண்மை முஸ்லிம்களாக உலகத்துடைய வாழ்க்கையை முடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. உங்களுக்கு இன்றைய நாளையில எந்த பயமும் இல்ல. சக்கராத்துடைய நேரத்துல ரஹ்மத்துக்குரிய மலக்குமார்கள் சொல்லுவாங்க, நாளை மறுமையில அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்ல போகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர். இதான் அல்லாஹ் திருக்குறான், வாழ்க்கை உலகத்துல முடிக்குகிற பொழுது உண்மை முஸ்லிம்களாக வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையை முடிங்க. பெயர் அளவுல இஸ்லாமிய பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது என்ற அந்த நிலைமையில எங்கட வாழ்க்கையை வாழ்ந்து முடிச்சோம் சொன்ன சகோதரர்களே, நானும் நீங்களும் நஷ்டவாளர்கள் சகோதரர்களே. இஸ்லாத்துக்கு மாற்றமான வாழ்க்கை, பெயரளவில் இஸ்லாமியர்கள், ஆனா வாழ்க்கை அளவில் இஸ்லாத்துக்கு மாற்றமான வாழ்க்கை நிச்சயமாக அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறான், ஒமை யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா. யாருக்கு இஸ்லாமிய மார்க்கம் அல்லாத ஒன்றை தன் உலக வாழ்க்கையில் தன்னுடைய வாழ்வாக தனக்கு மார்க்கமாக அமைத்துக் கொள்ள முயற்சி செய்கிறார்களோ ஃபலயுக்பல பின், அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார், நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஃபலயுக்பல பின் வஹுவ ஃபில் ஆখিরাতি மினல் காஃபிரீன். மறுமையில நஷ்டவாளர்கள். எவ்வளோ சல்லி செலவு செஞ்சிருப்போம், எவ்வளோ கால நேரங்களை செலவு செஞ்சிருப்போம், எவ்வளோ வேர்வை செஞ்சிருப்போம், மழையில நனைஞ்சிருப்போம், வெயில காஞ்சிருப்போம். ஆனா எங்களோட செயல்பாடு கஷ்டப்பட்டு செயல்படுத்தினோம். இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது, இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது. அல்லாஹ் சொல்கிறான், என்னதான் கஷ்டம் நஷ்டப்பட்டாலும் வேர்வை சிந்தினாலும் நீங்க எப்படி தந்தாலும் அது இஸ்லாம் இல்லையா, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். நானும் நீங்களும் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. எங்களோட ஒவ்வொரு செயல்பாடும் காலையில் இருந்து எழுந்ததிலிருந்து இரவு நேரம் நாம் தூங்க போகுகிற வரை என்னுடைய வாழ்க்கையை நான் எப்படி கழித்தேன் என்பதை நான் என்னை பரிசோதித்து பார்ப்பது, என்னை நான் சுய விசாரணை செய்து கொள்வது ஒவ்வொரு ஈமானுடைய மனிதனுடைய கடமை சகோதரர். எனக்கும் தான் உங்களுக்கும் தான். இன்னைக்கு நாங்க அப்படி செய்கிறோமா? என்னையும் பார்த்து நான் கேட்கிறேன். காலையில் எழுப்புகிறோம், இரவில் படுக்க போகுகிறோம், இடைப்பட்ட நேரங்களில் எவ்வளவு செயல்பாடுகள், எவ்வளவு பேச்சுக்கள் பேசுகிறோம், எத்தனை பார்வைகள் பார்க்கிறோம், என்னென்னலாமோ சிந்திக்குகிறோம். இந்த சிந்தனை இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட சிந்தனையா? கனிமான சகோதரர்களே, எங்கள் இஸ்லாமிய மார்க்கம் சிந்தனையையும் பாதுகாக்க சொல்லுது. நாங்க ஏதாவது யோசிக்கிறதா இருந்தா, நாங்க ஏதாவது சிந்திக்கிறதா இருந்தா அந்த சிந்தனையையும் நல்லதாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹுஸ்னுல் வன், நல்லெண்ணம் கொள்வது, நல்ல எண்ணங்களை உருவாக்குவது, அது மின் ஹுஸ்னில் இபாதா, அது நல்ல இபாதத்தை சார்ந்தது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் சூரத்துல் ஹுஜராத், நான் அடிக்கடி உங்களுடைய குத்பாக்கள் சொல்லி இருக்கிறேன். குர்ஆன்ல 49வது சூரா சூரத்துல் ஹுஜராத். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமூகவியல், சமூகத்தில் வாழுகிற ஒவ்வொரு முஃமினுக்கும் அல்லாஹ் பாடம் சொல்லி கொடுக்கிறார். ஈமானுடைய மக்களே, இஜ்தனிபு கஸீரம் மினல் வன், இஜ்தனிபு கஸீரம் மினல் வன், ஒரு அதிகமான சிந்தனைகளை, கெட்ட சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய பாடம். நாங்க சிந்திக்கிறதாக இருந்தாலும் நல்லதுதான் சிந்திக்கணும் சகோதரர்களே. சிந்தனையே நல்லதாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறானா இருந்தால் எங்கட பார்வை, நாங்க காதால கேட்கிறது, நாங்க வாயால பேசுறது, எங்கட கையால செய்யறது, எங்கட காலால நடக்கிறது, எத்தனையோ செயல்பாடுகள், எத்தனையோ செயல்பாடுகள். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மின் ஹுஸ்னி இஸ்லாமில் மர்இ, உலகத்தில் வாழுகிற ஒரு மனிதன் அவன் உண்மையான அழகான ஒரு முஸ்லிம் என்பதற்கு அடையாளம் தர்குஹு மா லா யஅனி, தனக்கு தேவையில்லாத விஷயத்துல அவன் தவிர்த்து கொள்வான். தனக்கு தேவையில்லாத விஷயத்துல கைய போட மாட்டான், தனக்கு தேவையில்லாத விஷயத்தை பேச மாட்டான். இனிமான சகோதரர்களே, இது அழகிய இஸ்லாமிய மனிதன் பண்பு என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த வகையில பார்க்கிற ஒரு சகோதரர்களே, நானும் நீங்களும் எங்க ஒவ்வொருவரையும் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறான், ஈமானுடைய மக்களே, இத்தகுல்லாஹ் இத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வல் தன்துர் நஃப்சும் மா கத்தமத் லிகதின், உலகத்துல வாழுகிற ஒவ்வொரு ஈமானியத்தான மனிதர்களும் ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்து பார்க்கட்டும். மாதா சக்தி புகதா, என்னுடைய மூச்சுக்கு பிறகு நான் சுவர்க்கம் போறதுக்கு நான் என்ன செஞ்சிருக்கிறேன், உலகத்துல நான் எப்படி வாழுகிறேன். சொன்னாங்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த துன்யா என்பது மஸ்ரஹத்துல் லில் ஆখিরা, நாளை மறுமையில் சுவனத்தை சம்பாதிப்பதற்கு என்று உலகத்துல வாழ்க்கையை தந்து அழகிய வழிகளை காட்டி தந்திருக்கிறார் சகோதரர்களே.
எனவே அல்லாஹ் தந்த சந்தர்ப்பத்தை நாங்க பயன்படுத்தாம போனா நானும் நீங்களும் சுவருக்கு இன்பங்களை அடைவதில் தாமதம் ஏற்படலாம், கைசேதம் ஏற்படலாம். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதன் உண்மையான இஸ்லாமிய மனிதன் என்பதற்கு 2 வகையான விஷயங்கள் இருக்கு சகோதரர்களே. ஒன்று, அல்லாஹ்வுக்கு நிறைவேற்ற வேண்டிய விஷயங்கள். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஜக்காத்தை கொடுக்கிறோம், வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்கிறோம். இஸ்லாம் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். கண்ணியமான சகோதரர்களே, ஒரு மனிதன் அழகிய முஸ்லிம் என்று சொல்வதற்கு வெளிப்படையான அடையாளங்கள் இவைகள் எல்லாம் நாம் செய்கிறோம். ஆனால் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கேட்ட பொழுது, ஒரு உண்மையான முஸ்லிம் யார் என்று கேட்ட பொழுது, கூடுதலாக தொழுகிறவன், கூடுதலாக எப்ப பார்த்தாலும் அவர் கேட்டால் நோன்பு, இப்பேற்பட்ட அமல்கள் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லல சகோதரர்களே. நபி சொன்னாங்க, முஸ்லிம் மன் சலிபல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. ஒரு உண்மையான முஸ்லிம் என்றால் அவனுடைய நாக்கால் அடுத்த ஆட்களுக்கு கஷ்டம் இருக்கக்கூடாது. இவர்தான் உண்மையான முஸ்லிம். இவருடைய கையால் அடுத்தவர்கள் பயமுறுத்தாட்டப்படக்கூடாது, அவளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. இவர்தான் உண்மையான முஸ்லிம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுடைய இபாதத் நாங்க குறைபாடு செய்திருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் மன்னிக்குது இரக்கம் உள்ளவன் சகோதரர்களே, அல்லாஹ் மன்னிக்குது இரக்கம் உள்ளவன். ஆனா எங்களோட சமூகத்துல மனிதருக்குள் மனிதர்களாக வாழுகிற பொழுது நாங்க எங்களோட நாக்க பாதுகாக்க வேண்டிய கடமை இருக்கிறது. இந்த நாக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான் அவனை துதிபாடுவதற்காக, அவனை ஞாபகப்படுத்துவதற்காக, அவன் திக்ர் செய்யப்படுவதற்காக, அவனுடைய கலாம் பேசப்படுவதற்காக, நல்லவைகளை பேசுவதற்காக இந்த நாக்கை தந்திருக்கிறான் சகோதரர்களே. எனவே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த நாக்க பொய்ல பயன்படுத்தாதீங்க. இய்யாக்கும் வல் கிذب, இய்யாக்கும் வல் கிذب. நீங்க ஒரு உண்மை முஸ்லிமாக இருந்தால் இந்த நாக்க கொண்டு அடுத்தவனுக்கு பொய் சொல்லக்கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் சகோதரர்களே, ஈயாக்கும் வல் கிذب, பொய் சொல்வதை நான் எச்சரிக்கை செய்கிறேன். ஒinnal கிذப யஹ்தி இலல் ஃபுஜூர், இந்த பொய் என்பது பல பாவங்களுக்கு வழிகாட்டும். நாங்க ஒரு ஆளுக்கு ஒரு பொய்யை சொல்லியிருப்போம், அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு இன்னும் 9 பொய்யை சொல்ல வேண்டி வரும். நபியுடைய ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் வல் கிذப், பொய்யை எச்சரிக்கிறேன், பொய்யுடைய வாழ்க்கையை வாழ்கிறாதீங்க. ஃபைன்னல் கிذப யஹ்தி இலல் ஃபுஜூர், பல பாவங்களுக்கு அது காரணமாக அமையும். வஇன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார், அந்த பாவங்கள் நரகத்திற்கு வழிகாட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாக்கு இருக்கிற பழிக்கு பொய் பேசுறதுக்கு எங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லை சகோதரர்களே, எந்த அனுமதியும் இஸ்லாம் தரல சகோதரர்களே. இன்றைக்கு சிலாக்கள் அடுத்தவங்களை ஏமாத்துறதுக்கு அவனி பொய் பேசுறாங்க, பொய் பேசி அதை சாதனையாக நினைத்துக் கொள்கிறார்கள். நாம் தப்பித்துக் கொண்டோம் என்று அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். கனிமான சகோதரர்களே, பொய் பேசுதல் என்பது வாழ்க்கையை நாசமாக்கிவிடும். எனக்கும் உங்களுக்கும் எல்லோருக்கும் இஸ்லாமிய நசீஹத் சகோதரர்களே. இதுக்கு மாற்றம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உண்மை பேசுங்கள், உண்மையை கொண்டு உங்களுக்கு நான் ஏவுகிறேன். அந்த உண்மை என்பது நலவுகளை உருவாக்கும், நலவுகளுக்கு வழிகாட்டும், அந்த நலவுகள் சுவர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இனிமான சகோதரர்களே, எத்தனை பொய் பேசுகிறோம் இந்த நாக்க கொண்டு. அல்லாஹ் சொல்கிறார், வகூலு லின்னாஸி ஹுஸ்னா, நீங்க மனிதர்களோடு நடந்து கொள்கிற பொழுது, பேசுகிற பொழுது அழகியதை பேசுங்கள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் பேசுவதை தவிர்த்து கொள்வோம் சகோதரர்கள், பொய் பேசுவதை தவிர்த்து கொள்வோம் சகோதரர்கள். கனிமானவர்களே, இந்த நாக்கை கொண்டு ஏசுகிறோம் அடுத்தவர்களை ஏசுறதுக்கு இந்த நாக்கு அல்லாஹ் தரல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூக், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை, ஒரு முஸ்லிமை ஏசுவது பாவம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எங்களுக்கு ஏசுறதுண்டா அது வாயில நல்ல சீனியை போட்டு சப்புறத போல அவ்வளவு இன்பம். அடுத்தவனை ஏசுறதை யாரும் பாவமாக கருதுவதே இல்லை. அதிலும் விசேஷமாக அதிகாரத்தில் உள்ளவர்கள், கடை முதலாளிகள் தொழிலாளிகளை ஏசுவது, பெற்றோர்களாக இருப்பவர்கள் பிள்ளைகளை ஏசுவது, கணவனாக இருப்பவர் மனைவியை ஏசுவது, இதை யாரும் பாவமாக யோசிக்கிறது இல்லை சகோதரர்களே. வாயை திறந்தா சல்லுன்னு கத்துறதுக்கு தான் தெரியும், அதை நான் ஏசுகிறேனே இது பாவம் என்று நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே என்பதை மறந்து விடுகிறோம் சகோதரர்களே. கனிமான சகோதரர்களே, ஏசுவதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவில்லை சகோதரர்களே, அதை பாவம் என்று சொல்கிறது, அதை பாவம் என்று சொல்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கிறாங்க. ஜும்ஆல நேரம் இடம் கொடுக்காது. அன்பின் சகோதரர்களே, பொதுவாக சொல்கிறோம், இந்த நாக்கை கொண்டு அடுத்தவருடைய உள்ளம் உடைகிற அமைப்புல, அடுத்தவர்கள் மானபங்கப்படுத்தப்படுகிற அமைப்புல, அடுத்தவர்களை தலை குனிய செய்கிற அமைப்புல எங்களுக்கு நாக்கு இருக்கிறது என்பதற்காக அல்லது அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக பேசக்கூடாது சகோதரர்களே. அதில் விசேஷமாக பெற்றோர்கள் பிள்ளைகளை ஏசுவதை அது அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும்.
பெற்றோர்கள் கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அதற்காக பிள்ளைகளை தாருக்குமாறு ஏசக்கூடாது. பிள்ளைகளை எப்படி அழைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. நபிமாருடைய சம்பவங்கள், நிறைய சம்பவங்கள் குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லுக்மானுல் ஹக்கீம் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இது போன்ற நபிமார்களை கொண்டு, ஏன் நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மகன் அவன் ஒரு உண்மை முஃமினாக உலகத்தில் வாழ்ந்து மறிக்கல்ல, மரணம் அடையல்ல, அல்லாஹ்வை நிராகரித்த ஒரு காஃபிராக வஃபாத்தானார். அந்த காஃபிரான மகனை கூட நபியுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? யா புனை, யா புனை, என்னுடைய இரக்கமுள்ள அன்பு மகனே, இருக்கமானா எங்களோட கப்பல்ல ஏறி போவாப்பான்னு தான் இரக்கமாக கூப்பிட்டாங்க. தன்னுடைய மகன் அல்லாஹ்வை மறந்து பேசுகிறான். இந்த கப்பல்ல நான் ஏறினாதான் எனக்கு பாதுகாப்பு கிடைக்குமான்னு கேட்கிறான். வெள்ளம் வந்துட்டா நான் மலைக்கு மேல ஏறி அந்த மலை என்னை பாதுகாக்கும் என்று அவன் மமதை பேசுகிறான். பாப்பா அந்த மகனை கூப்பிடுகிற பொழுதும் கூப்பிட்டாங்க. எப்படி? யா புனை, இந்த அன்பு மகனே, இரக்கமா சொல்றேன் பாப்பா, எங்களோட கப்பல்ல வந்து ஏறி போவாப்பா. பிள்ளைகளை கூப்பிட வேண்டிய அமைப்புகள் சகோதரர். லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு நசீஹத் செய்றாங்க. நீங்க தொழுங்க, நீங்க ஷிர்க் வைக்காதீங்க, நீங்க மக்களோட அழகாக பேசுங்க, பெருமையோடு நடந்து கொள்ள வேண்டாம் என்று நசீஹத் செஞ்சாங்க. அப்பொழுதும் தன்னுடைய மகனை எப்படி கூப்பிட்டாங்க? யா புனை, என்னுடைய அன்பு மகனேன்னு தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட வீட்டுல அவங்களுக்கு ஆம்பளை பிள்ளைகள் யாரும் இல்ல. அவங்களோட ஹிதுமத்துக்கு சின்ன ஒரு பிள்ளை அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தாங்க. அந்த தன்னுடைய வேலை செய்கிற அந்த ஹாதிமாக இருந்த அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள யா புனை, என்னுடைய அன்பு மகனேன்னு தான் கூப்பிட்டு இருக்கிறாங்க. இது ஒவ்வொரு பெற்றோர்களும் விளம்பரம் சகோதரர்களே. நாய்க்கு பேச்சுமாய் பிள்ளைகளை ஏசி பேசுவது கூடாது. கனிமான சகோதரர்களே, சில போது பிள்ளைகளுடைய எதிர்காலம் வீணாகிற காரணம் வாப்பமார் பயன்படுத்துகிற வார்த்தை பதுவாவுக்குரிய வார்த்தையாக மாறிவிடலாம். எனவே பிள்ளைகளை இரக்கமாக பேசுங்க சகோதரர்களே. நாக்கு இருக்குகிறது என்பதற்காக, நான் பிள்ளையை பெற்றெடுத்த வாப்பா உம்மா என்பதற்காக, அல்லது நான் ஒரு ஆசிரியர் முஅல்லிமாக இருக்கிறேன், எனக்கு கீழே இருக்கிற மாணவர்கள் எனக்கு அடிமைப்பட்டவர்களை போன்ற யோசனையில பிள்ளைகளை தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழ் இருப்பவர்களுக்கு தாருக்குமாறுக்கு பேசக்கூடாது. அதே போலதான் மனைவியர்களை இரக்கமாக பேசுங்க சகோதரர். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், எங்கட மனைவியர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய என்ன கடமைகள் இருக்கிறது யா ரசூலல்லாஹ்? எங்கட மனைவியர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய என்ன கடமைகள் இருக்கிறது? அதுல பல விஷயங்களை சொன்னாங்க. அதுல கடைசியா ஒன்று சொன்னாங்க, அந்த பெண்களை கேவலப்படுத்தி பேசாதீங்க, அந்த பெண்களை கேவலப்படுத்தி பேசாதீங்க. சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு எத்தனை மாப்பிளமார் பொண்டாட்டியை வச்சு வாங்குறோம் வார்த்தைகள் சகோதரர்களே. இப்படியெல்லாம் மனைவியர்களை ஏசுகிறோம் சகோதரர். எங்கட மனைவி எங்களை கண்ணியமா பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனா அதே மனித குலத்தில் பிறந்து தனக்கு உதவியாக இருக்குகிற அந்த பெண்ணை நாம் எப்படி வேண்டாலும் பேசலாம் என்று நினைக்கிறோம். இது பாவம் சகோதரர்களே. இந்த நாக்கு என்பது அடுத்தவர்களை ஏசுவதற்காக அல்லாஹ் தந்ததல்ல. ஒரு மனிதன் இன்னொரு முஸ்லிமை ஏசுவது அது பாவம் என்று நாம் விளங்கிக் கொள்வோம். அல்லாஹ்வே நல்லடியார்களே, இந்த நாக்கை கொண்டு அடுத்தவர்களை தரக்குறைவாக கண்ணியப்படுத்தாம அவருடைய மனம் நோகரத்துல பேசுவது பெரும் பாவம் சகோதரர். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய குர்ஆன் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை அந்த சூரத்துல் ஹுஜராத்ல அல்லாஹ் எங்களை பார்த்து சொல்கிறார், ஈமானுடைய மக்களே, லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், எந்த ஒரு கூட்டத்தினர்களும் அடுத்தவர்களை, தன்னை விட அடுத்தவர்கள் தரம் குறைவானவர்கள், மற்ற ரகமானவர்கள், அந்தஸ்தில் குறைவானவர்கள் என்று பார்க்காதீங்க. நபியுடைய ஹதீஸ் சொன்னாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுடைய அடியார்கள் நீங்கள் எல்லோரும் இஸ்லாமிய சகோதரர்களாக ஆகிக் கொள்ளுங்கள். எல்லாரும் மனிதர்கள் தான். மனிதன் என்ற வகையில் அல்லாஹ்விடத்தில் ஒரு மனிதன் சிறந்தவனாக ஆக வேண்டும் என்றிருந்தால், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடத்தில் உங்களில் சிறந்தவன் யார் தக்வாவின் உச்சத்தை தொட்டிருக்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை வாழுகிற விஷயத்தில் தன்னை பழக்கிக் கொள்கிறார்களோ, அவருடைய தக்வாவின் அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவர்களாக இருக்கலாம். அப்படி இல்லாம எல்லா முஃமின்களும் இஹ்வான்கள் தான், சகோதரர்கள் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கூனு இபாதல்லாஹ், அல்லாஹ்வுடைய அடியார்கள் என்று நீங்கள் ஆகிவிடுங்கள், இஹ்வானா, நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்களை பொறுத்தவரை எல்லோரும் இஸ்லாமிய சகோதரர்கள். எனவே கண்ணியமான சகோதரரை, நான் பெரியாள், நான் முதலாளி, நான் பணக்காரன், நான் படித்தவன், நான் நல்ல குடும்பத்தை சார்ந்தவன், எனக்கு கீழ் அடுத்தவங்களை நான் தரக்குறைவாக பார்ப்பது இது இஸ்லாமிய பண்பு அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜினா என்ற விபச்சாரத்தை பற்றி நாங்க பார்த்திருக்கிறோம். எல்லாருக்கும் தெரியும், விபச்சாரம் என்பது பெரும் பாவம்.
யாரிடமே தப்ப அபிப்பிராயம் இல்லை, எல்லாரும் ஒரே கருத்து தான். விபச்சாரம் என்பது பெரும் பாவம். நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை ஒரு இடத்துல சொன்னாங்க, மையதுமன் லீ மா பைனல் ஃபഖதைஹி மா பைன லிஹியைஹி வ ஃபഖதை வகத் அபுமனு லஹுல் ஜன்னah அவ் கமா قال அலைஹி ஸலாத்து வஸலாம். யாரு அவங்கட ரெண்டு தாடைக்குள்ள இருக்கிற நாக்கையும் ரெண்டு தொடைகளுக்கு மத்தியில் இருக்கிற மர்மஸ்தானத்தையும் நான் ஹராத்தில் பயன்படுத்த மாட்டேன், அதை கொண்டு பாவத்தை ஈடுபடுத்த மாட்டேன் என்ற உத்தரவாதம் எனக்கு தருவார்களோ அபுமனு லஹுல் ஜன்னah, அவர்களுக்கு நான் சுவர்க்கத்தை கொண்டு நான் உத்தரவாதம் தருகிறேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கனிமான சகோதரர்களே, இன்னைக்கு நாங்கள் பெரும்பாவம் ஜினா விபச்சாரம் என்பது பெரும்பாவம் என்று நாம் அதை பார்த்து அதிலிருந்து நம்மை பாதுகாப்பதை போலதான் சகோதரர்களே இந்த நாக்கை ஹராத்தில் பயன்படுத்துவதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பொய் பேசுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், புறம் பேசுவதிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு புறம் பேசுறது யாருக்கும் கணக்கு இல்லை சகோதரர்களே. என்ன அவர் செஞ்ச தவறுதானே நான் சொல்லுகிறேன். புறம் பேசுவாரு, புறம் பேசிட்டு நீங்க இப்படி பேசாதீங்கன்னு சொன்னா அவருக்கு ஒரு மமத ஒரு முள்ளு கூடிரும். என்ன அவர் செஞ்ச தவறுதான் நான் சொல்லுகிறேன். அவர் செய்த தவறை, ஒரு மனிதன் செய்த தவறை அவர் இல்லாத பொழுது இன்னொரு இடத்தில் பேசுவதுதான் புறம் சகோதரர்களே. நல்ல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது, ஒரு ஆள் தவறு செய்கிறார், மனிதன் தான் நானும் நீங்களும் எல்லாரும் தவறு செய்யலாம், தவறிலிருந்து நாம் பாதுகாப்பு பெற்றவர்கள் அல்ல. இஸ்லாம் சொல்லுகிறது கீபத் என்ற புறம் பேசுதல் என்பது ஒரு மனிதன் தவறு செய்கிறான், அந்த தவறை அவர் இல்லாத பொழுது இன்னொரு இடத்தில் பேசுவது, இதைதான் கீபத் என்று சொல்லுகிறது. நாங்கள் யாரும் விளங்கிக்கிறோம் சொல்லுறது வாழ்க்கையை சலாக்கள வாழ்க்கையை புறம் பேசுவதே கழிந்து கொண்டு போகிறது. இந்த புறம் பேசுதல் என்பதற்கு அடிப்படை அல்லாஹ்வுடைய குர்ஆன் சூரத்துல் ஹுஜராத், இஜ்தனிபு கஸீரம் மினல் மன், நீங்கள் அதிகமாக தவறான சிந்தனைகளை தவிர்த்து கொள்ளுங்கள், அந்த சிந்தனை என்பது பாவமாக இருக்கிறது என்று சொல்கிற தொடர்ல தான் அல்லாஹ் சொல்கிறான். எப்ப நாங்க அடுத்தவனை பற்றி தவறாக யோசிப்போமோ இப்ப ஆள் போட்டு சரி தேடுவோம் அவன் என்ன தவறு செய்யறான். எங்க சிந்தனையில வித்தியாசம் ஆண்டு விளங்கிருச்சு, நாங்க யோசிக்கிறோம். இப்ப அவருடைய குறையை நாங்க தேட ஆரம்பிப்போம். எங்கட கண்ணில் படாட்டு மச்சான் நீ கொஞ்சம் பார்த்து சொல்லுன்னா எங்க போறார், எங்க வாரார், என்ன பேசுறாரு, யாரோட தொடர்பு, இப்படி ஆள் போட்டு அடுத்தவங்க குறையை நாங்க தேட ஆரம்பிப்போம். எப்ப கெட்டெண்ணம் வந்து விட்டால். கனிமான சகோதரே, அல்லாஹ் சொல்லுகிறான் அது வேண்டாம். சரி கெட்டெண்ணம் வச்சீங்க, இப்ப நீங்க பாவங்கள் அடுத்தனுடைய தவறுகளை துருவி துருவி ஆராய போகாதீங்க. மனுஷன் சில நேரங்கள்ல தவறு செஞ்சிடலாம், அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான் என்ன விபரீதம் நடக்கும். அந்த தவறை கண்டா நீங்க புறம் பேச ஆரம்பிப்பீங்க, இவர தவறை இன்னொரு ஆள்கிட்ட சொல்ல ஆரம்பிப்பீங்க. அல்லாஹ் சொல்லுகிறான் வலா யக்தப் பஅதுக்கும் பஅதா, உங்கள யாரும் இப்பேற்பட்ட இந்த புறம் பேசுதல் என்ற தவறையும் செய்து விடாதீர்கள். கெட்டெண்ணம் வச்சா தவற தேட வேண்டி வரும், தவறு தேடி கண்டப்பட்டா அந்த நபரை பத்தி அங்க புறம் பேச வேண்டிய அந்த தொடர் கதை ஏற்படும். அல்லாஹ் சொல்லுகிறான் இவைகள்லாம் பெரும் பாவம் சகோதரர்களே, இவைகள்லாம் பெரும் பாவம். கனிமான சகோதரர்களே, எனவே ஹுத்பால ஒரு பகுதியை சொல்வோம். கண்ணியமானவர்களே, நாம் சில போது நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று கடை முதலாளிகளாக இருப்போம், கம்பெனிக்கு உரிமையாளர்களாக இருப்போம், நமக்கு கீழ் பலரும் வேலை செய்கிறவர்கள் இருப்பார்கள், நம்முடைய ஆதிக்கத்தின் கீழ் பலரும் இருப்பார்கள், நம்முடைய பிள்ளைகள் இருப்பார்கள், மனைவியையும் நமக்கு கீழ் வாடுகிற ஒரு மனிதனாக நாம் எடுத்துக்கொள்வோம். கண்ணியமான சகோதரர்களே, சில போது நாங்கள் அடுத்தாக்கள் தவறு செய்கிறாங்க என்பதற்காக ஏசுகிறோம், தவறு செய்கிறார்கள் என்பதற்காக பேசுகிறோம், தண்டனை கொடுக்குகிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல ஒரு நாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேக்குறாங்க, யா ரசூலல்லாஹ் எனக்கு சில அடிமைகள் இருக்கிறார்கள், என்னிடத்துல வேலை செய்கிற மக்கள் இருக்கிறாங்க, அவங்க யுகதிபூனனி எக்திபூனனி எனக்கு பொய் சொல்றாங்க, சில நேரங்கள் அவங்க எனக்கு தவறு செய்கிறார்கள், என்ன எனக்கு மோசடி செய்கிறார்கள் என்ன நான் கருதுகிறேன், அதனால் என்ன நடக்குது, அவர்களை நான் தண்டித்தேன், அவர்களை நான் ஏசுகிறேன் யா ரசூலல்லாஹ், இதனால என்ன நிலைமை ஏற்படும் என்று சஹாபி கேட்கிறாங்க. கனிமான சகோதரர்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 வகையா பிரிச்சு சொன்னாங்க. உங்களிடத்தில் இருக்கிற அடிமைகள் செய்த தவறுக்கு நீங்கள் கொடுக்குகிற அந்த தண்டனை என்பது குறைவாக இருந்தால் நாளை மறுமையில் அது உங்களுக்கு நன்மையாக அமையும். ஏன்னா அவர் செஞ்ச தவறுக்கு நீங்க கொடுத்த தண்டனை குறைவானது, உங்களுக்கு நாளை மறுமையில் அது உங்களுக்கு நன்மையாக அமையும். அப்படி இல்லாம அவர்கள் செய்த தவறு என்பதற்கு உங்களுடைய தண்டனை என்பது சரிசமமாக இருந்தால் அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கும் பிரச்சனை இல்லை. 3வது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அவர்கள் செய்த தவறை விடவும் உங்களுடைய தண்டனை என்பது கூடுதலாக இருந்தால் அதை பற்றி நீங்கள் மறுமையில் நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள் அல்லது விசாரிக்கப்படுவீர்கள். சஹீஹான ஆதாரபூர்வமான ஹதீஸ். இந்த செய்தியை கேள்விப்பட்ட சஹாபி தேங்கி தேங்கி அழுறாங்க.
நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருக்கு என்ன நடந்துச்சு? மாலகு என்ன நடந்துச்சு? அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல இருக்கிற வசனத்தை தான் நான் ஓதி காட்டினேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிற விஷயத்தை நான் சொல்லி காட்டினேன். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? வனபுல் மவாசீனல் கிஸ்த லியௌமில் கியாமா, நாளை மறுமையில நன்மை தீமைகளை நிறுப்பதற்கென்று தராசுகளை நாம் ஏற்படுத்துவோம். நான் நீங்களும் செய்கிற நன்மைகள் தீமைகள் பதியப்படுகிறது சகோதரர்களே, ரெக்கார்ட் புக்ல எழுதப்படுகிறது. எங்கட அல்லாஹ் கண்முன்னுக்கு நாளை மறுமையில் எங்களுக்கு விரித்து காட்ட போகுகிறான். இன்னொரு ஆயத்தை நான் சொல்லுகிறேன். தெரியுமானவர்களே, நீங்க சொன்னாங்க அல்லாஹ் சொல்லுவதான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. நாளை மறுமையில் நன்மை தீமைகளை விசாரிக்க நாம் தராசுகளை வைப்போம். எந்த ஒரு ஆத்மாவும் நாளை மறுமையில் அநியாயம் செய்யப்பட மாட்டாங்க. இந்த உலகத்துல கோர்ட்ல கேஸ் போட்டு சில நேரங்கள்ல நாங்க நீதி எதிர்பார்ப்போம், எங்களுக்கு அநீதியான தீர்ப்பு வரலாம். அது உலகம். அல்லாஹ் சொல்கிற நாள மறுமையில எந்த ஒரு அநீதியும் இழைக்கப்பட மாட்டார். அது கடுகளவேனும் ஒரு செயல்பாடு இருந்தாலும் அதையும் நாம் கொண்டு வருவோம். அதையும் நாம் விசாரிப்போம். விசாரிப்பதில் நாம் போதுமானவர்களாக இருக்கிறோம். இந்த குர்ஆன் ஆயத்தை கேட்ட உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த தவறிலிருந்து நான் என்ன பாதுகாத்துக் கொள்கிறதா இருந்தா ஒரே ஒரு வழிதான், என்னிடத்தில் இருக்கக்கூடிய அடிமைகள் எல்லாரையும் நான் உரிமையிட்டு விடுகிறேன் யா ரசூலல்லாஹ். அவங்க அடிமைகளாக இருக்குகிறதுனாலதான் நான் தண்டிக்க போகிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய குர்ஆன்ல அல்லாஹ் நாளை மறுமையில் நாம் தண்டிக்கப்படுகிறவர்களாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக, நாம் சுவர்க்கத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு நிலைமைக்கு போய்விடக் கூடாது என்பதற்கான வழிகளை உலகத்தல்லாஹ் நசீஹத் செய்கிறார். கனிமான சகோதரர்களே, நீங்களும் செய்கிற அமல்கள் பதியப்படுகிறது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வஇன்ன அலைக்கும் லஹாஃபிதீன், உங்களோடு இருக்கிற மலக்குமார்கள் இருந்து கொண்டே இருக்கிறாங்க. அவங்க கிராமன் காத்திபீன், அவங்களோட வேலை அவங்க ரெக்கார்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க. நீங்க செய்யற வேலைகளை எழுதி கொண்டே இருப்பாங்க. நீங்க செய்யற வேலைகளை பார்த்து கொண்டே இருப்பாங்க. நான் யல்ஃபிது மின் கௌலின், ஒரு மனிதன் தன்னுடைய வாயினால் பேசுகிற ஒவ்வொரு சின்ன செயல்பாடும் அது முன்கர் நக்கீர் ரகீப் அதீத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலம் பதியப்படுகிறது, எழுதப்படுகிறது என்பதும் குர்ஆனுடைய வசனம் சகோதரர்களே. அல்லாஹ் சொல்கிறான், வனுக்ரிஜு லஹு யௌமல் கியாமத்தி கிதாபை யல்காஹு மன்ஷூரா, உலகத்தில் மனிதர்கள் செய்கிற நன்மை தீமைகள் எழுதப்பட்ட அந்த கிதாபை நாளை மறுமையில் அவங்களுடைய கைகளுக்கு முன்னால கண்களுக்கு முன்னால விரிச்சு நாங்க காட்டுவோம், விரித்து வைப்போம். மன்சூரா, அல்லாஹ் சொல்லுவான், என்னை உங்களையும் ஒவ்வொரு முஃமினையும் பார்த்து அல்லாஹ் சொல்ல போகிறார், நீங்க செஞ்ச அமல்கள் பதியப்பட்ட இந்த ஏட இக்ரா கிதாபக், உங்களோட ரெக்கார்ட் புக்கை நீங்களே வாசிங்க. அல்லாஹ் எனக்கும் சொல்ல போகிறான், இந்த பயான கேட்கிற உங்களுக்கும் சொல்ல போகிறான். உலகத்துல வாழுற மனிதர்கள் முஃமின்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சொல்ல போகிறான், இக்ரா கிதாபக், நீங்க உலகத்துல என்ன செஞ்சிட்டு வந்தீங்க என்ற புத்தகத்தை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நீங்க வாசிச்சு பாருங்க. நீங்க வாசிச்சு பார்த்து நீங்களே முடிவு செஞ்சு போங்க. அதனால ஹபீப்னா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அடுத்தவன் தீர்ப்பு கேட்கறதுக்கு முன்னால இஸ்தப்தி கல்பக், உங்களோட உள்ளத்துல நீங்க சுத்தமானவரா என்பதை கேட்டு பாருங்க. எங்கட உள்ளம் மனசாட்சி தவறு செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, மனசாட்சி தவறு செய்யாதுன்னு சொல்லுவாங்க. நல்லவர்களாக வாழ முயற்சி செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில் தவறு ஏற்பட்டிருக்குமாக இருந்தால் மனிதன் தவறு நடைபெறலாம், அதை இஸ்லாஹ் செய்கிற சரி செய்கிற வழிகளை நாம் முயற்சி செய்வோம். அல்லாஹ்விடத்தில் கூடுதலாக இந்த துஆவை பின்வருகிற இந்த துஆவை ஒவ்வொரு பரவான தொழுகைக்கு பிறகு கேட்போம். அல்லாஹும்ம அஇன்னா அலா திக்ரிக், யா அல்லாஹ் உன்னுடைய சிந்தனையோடு வாழுகிற நசீப வந்து உதவிய தாயா அல்லாஹ், வ ஷுக்ரிக், யா அல்லாஹ் நீ எங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துகளுக்கு நன்றி செலுத்துகிற தன்மையை தாயா அல்லாஹ், உலகத்தில் வாழுகிற பொழுது அழகான இபாதத் செய்கிற பாக்கியம் தாயா அல்லாஹ். இந்த துஆவை நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களை பார்த்து சொன்னாங்க, ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகு இந்த துஆவை கேட்கிறத விட்டுறாதீங்க. அந்த அளவுக்கு முக்கியமான துஆ. ஹாஃபிதுகளை ஆலிம்களை கண்டு அந்த துஆவை எழுதி கேட்போம், பாடமிடுவோம், ஒவ்வொரு ஃபர்லான தொழுகையிலும் ஓதுவோம். வல்ல ரஹ்மான் ரப்புல் இஸ்ஸத் அவருடைய சிந்தனையோடு வாழுகிற நல்ல முஃமின்களாக கபூல் செய்தார்கள். நல்ல இஸ்லாமியர்களாக நல்ல பண்புள்ளவர்களாக வாழுகிற பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்லாஹ்வுடைய கலா கதரை நம்பி வாழுகிற நிலைமை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தந்தருள்வானாக. அவருடைய அன்பையும் அருளையும் எதிர்பார்த்து சாலிஹீன்களாக வாழுகிற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வானாக. யா ரஹ்மானே, யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள். யா அல்லாஹ் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராய் சொல்லப்பட்ட நல்லவர்களாக எம்மையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய எதிர்கால சந்ததி